எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம், என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த்து, ஹீ ஷுட் கம் பேக், இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. they have cried for me. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமா. ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்டில் போகிற ஒரு அம்மா, அதான் ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க. எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷ் ஓட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல் மீ நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன். தே டோல் மீ யூ ஆர் ட்ரெம்ப்ளிங், யூ ஹாவ் சிவியர் ஃபீவர், இட்ஸ் மோர் தென் 1 or 3, யூ ஆர் ட்ரெம்ப்ளிங். நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க. நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார், சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனி தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். It should go in the book of records. ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆகாத படங்களே வந்து they will trash it. ஜனங்க வரமாட்டாங்க. It is unbelievable. 12 years கழிச்சு எல்லாரும், it's God, by God's grace we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு
அது கடவுள் சொல்லியிருக்காரு, இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர்